ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் சங்கீதம் 46 7ஆம் வசனத்தை தியானிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆம், சேனைகளுடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதை குறித்தும் பயம் வேண்டாம். ஏனென்றால் அவருடைய கரங்களிலே எப்பொழுதுமே நமக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறது. ஆகவே ஒருவேளை இன்றைக்கு தோல்வியினாலே, சில பயங்களினாலே, சில எதிர்காலத்தை குறித்த கவலைகளினாலே நாம் துவண்டிருக்கலாம். இன்றைக்கு அவரை நோக்கி நாம் சொல்லலாம், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, ஆகவே எனக்கு நிச்சயமாக ஜெயம் உண்டு. யாக்கோப்போடு கூட இருந்தவர் என்னோடு கூட இருக்கிறீர், ஆகவே நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன், நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன். நான் இன்றைக்கு உம்முடைய ஜெயத்தை கையில் எடுத்து இந்த நாளை ஆரம்பிக்கிறேன். நீர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறதற்காக நன்றி என்று சொல்லலாம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அப்பா, எங்களுக்கு நீர் இன்றைக்கு எங்களுடைய தொழிலிலே, எங்களுடைய குடும்ப வாழ்விலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.